ஹாய் கைஸ், இன்னைக்கு டாபிக் ஃபில்டர். ஃபில்டரில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கீழே இருக்கிற செலெக்ஷன் ஃபில்டர். இதுக்கு வந்து Ctrl+G ஷார்ட்கட்டு, இல்லைனா டபுள் கிளிக் பண்ணி வரும்போது ஆப்ஜெக்ட் குரூப்னு இருக்கும். இதுதான் ஆப்ஜெக்ட் ஃபில்டர். இப்போ நான் ஆப்ஜெக்ட் ஃபில்டரை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது சைடில், லெஃப்ட் சைடில். இந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து டிஸ்பிளே மூலயமா கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இந்த ஃபில்டரில் மேலே இருக்கிற ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். நீங்கள் இதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே வந்து ஒரு சாம்பிள் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சாம்பிள்னே சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து ட்ராப் டவுனில் அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு செக் பாக்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் இருக்குது. கேட்டகரி ட்ராப் டவுனில் உங்களுக்கு வந்து எல்லாவோட பார்ட்ஸு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா நேமு, இப்போ கேட்டகரி பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி வந்து அப்டேட் ஆகும். அடுத்ததாக இந்த கண்டிஷன் எப்படின்னா ஈக்குவல், டஸ் நாட் ஈக்குவல், பிகின் வித்ன்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ ஈக்குவல் கொடுத்தனா ப்ராப்பர்ட்டி கம்பேர் பண்ணி வேல்யூவோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஃபில்டர் ஆகும். அடுத்ததாக வேல்யூஸ் வந்து நீங்கள் செலக்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அது அப்டேட் ஆகிடும். மல்டி ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு மிடில் மவுஸ் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகும். அடுத்தது அண்ட் ஆர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கண்டிஷன்ஸு. அண்ட் கொடுத்தீங்கன்னா வந்து 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஆர் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே ஒர்க் ஆகும். அடுத்ததாக நான் இங்கே ஒரு ஃபில்டர் கண்டிஷன் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீம் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக 2 ஆப்ஷன் கிளாஸோட 5 and 7 செலக்ட் பண்ணியிருக்கிறேன். கண்டிஷன்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இது எப்படி ஃபாலோ ஆகும்னா டவுனில் ஆப்ஷன் ஃபாலோ ஆகும். ஃபஸ்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்தது செகண்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் செக் பாக்ஸ் ஆஃப் பண்ணியோ நீங்கள் இந்த கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செக் பாக்ஸ் ஆன் பண்ணும்போது எந்த செக் பாக்ஸ் ஆனில் இருக்கோ அந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். பீம் இருக்கா, பீம் ஆர் கேட்டில் இருக்குன்னா 2 ஆப்ஷனுமே பார்க்கும். 2ல் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது வெறும் டேஷ் வந்து கிட்டத்தட்ட ஆண்ட் கேட் மாதிரி தான். 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த 2 செக் பாக்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பீம் வித் கிளாஸ் 5 and 7 மட்டும்தான் விசிபிளாக இருக்கும், மிச்சம் எந்த பீமே விசிபிளாக இருக்காது. ஸோ இப்படி வந்து நம்ம டிஸ்பிளேயை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சர்டன் ஃபில்டர் கண்டிஷனை கொடுத்து. இதே தான் செலெக்ஷன் ஃபில்டர்லேயும் வரப்போகுது. அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+G கொடுத்துட்டு நீங்கள் இந்த செலெக்ஷன் ஃபில்டர் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் சேம் நம்ம எப்படி டிஸ்பிளே ஃபில்டரில் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் நான் கண்டிஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா வந்து டிஸ்பிளே ஃபில்டரில் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து மறைஞ்சு போயிடும். செலெக்ஷன் ஃபில்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை கொடுத்துட்டேன். கண்டிஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேயில் போயிட்டு வெறும் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு செலெக்ஷன் வரும். அடுத்ததாக நீங்கள் வந்து ஜஸ்ட் டிஸ்பிளேயில் போயிட்டு அப்ளை கொடுத்ததுனால உங்களுக்கு கண்ட்ரோலே கொடுத்தாலுமே உங்களுக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து நான் வந்து கீழே வந்து ஆப்ஜெக்ட் வந்து காம்பனன்ட்ஸ் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம செலக்ட் பண்ணும்போது காம்பனண்ட்டும் செலக்ட் ஆகும். இது அக்யூரேட்டாக இருக்காது நம்ம செலெக்ஷனுக்கு. ஸோ காம்பனண்ட் இன் பார்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இன்னும் எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு அந்த ஃபில்டர் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்படி செலெக்ஷன் ஃபில்டரும் பார்த்தாச்சு, ஆப்ஜெக்ட் ஃபில்டரும் பார்த்தாச்சு. தேங்க்யூ கைஸ், see you at next session.